தென்பழகு மோதோர் இசைக்கு அம்மன் கதை அத்தனையும் இல்லாமல் அறிந்தபடி நான் பாடே லட்சமிசை வேங்கோட்டு நாதன் முனை மிகப்படைத்த வித்த கஞ்சர் குணவ இரு வேலை முகவன் காப்பதானி அடல் வரவன் கிளியானி ஐங்கரணி சங்கரர்க்கு வடமொழியா தடவரமே மகிழ்ந்து பெற்ற வானரமி குடவயறு கணபதியை கொஞ்சருணை என்ற கதைக்கு இடரொன்று வராமல் இனிமையோடு முன்னடவாய் பொன்னடவா சரஸ்வதியை முப்பொழுது செப்பமுடல் பொன்னடவா திசைக்கமல பொறுத்த சிங்காசனத்தில் மின்னொளி போல் ஒளிபரப்பி வீற்றிருக்கு லட்சுமி உன்னுடைய தாழ்வணிவில் உன்மசக்கம் தீர்த்தருள்வாய் மசக்கி மொழி வலவரைந்து வழியில் வரும் செட்டிதனை வதைத்து இசக்கி அம்மன் கதைதனையே இப்போவையில் நான் பாடே அன்னகிரி வளமையது அம்மையப்பன் திருக்கோயில் இன்னகரி வளமை என்ற அருள்வாய் சரஸ்வதி கண்ணல் பலமோருடனே கணிகள் பலகார வைத்து வண்ணவலர் பாத வைப்பின் வந்துள்ளதாய் கணபதி நாடானே நாடதிலே நல்லவட சீமையிலே தேசமான தேசத்திலே அன்னகிரி ஆனதிலே அன்னகிரி ஆனதிலே அன்னகிரி ஆனதிலே அம்மையப்பன் திருக்கோயிலே அறையவர்கள் போதை செய்து செய்தவர் மறையவர்கள் 61 மறையவர்கள் அவரவர்க்கு தக்க முறை ஒரு நாள் குறையாமல் உள்ள முறை தப்பாமல் போதை செய்து அன்னாரே நாளையிலே சிவபாப்பா மனைவியவள் சிவபாப்பா மனைவியவள் சிவகாசி மகனாக சிவபாப்பா மனைவியவள் சிவபாப்பா மனைவியவள் சிவகாசி மகனாக நாட்டில் செய்கிற சிறப்பு வாய்ந்த சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய அழகான அன்னகிரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்திலே அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய அழகான சக்தி சிவன் ஆலயம் அந்த சக்தி சிவனுடைய ஆலயத்துக்கு பெருமை சேர்ப்பதே அந்த இடங்கள் தான். அதாவது அன்னகிரி பட்டணம் என்று சொல்வார்கள். அன்னம் என்பது சாப்பாடு, கிரி என்றால் சொன்னால் மலை, மலை போல் தான தர்மங்கள் செய்வதற்கு உகந்த இடம் அன்னகிரி பட்டணம். அந்த அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய சக்தி சிவன் ஆலயத்திலே 61 மறையவர்கள் மகாதேவர் மனநயிலவே போதை செய்து வருகின்றார்கள். வரிசை முறை தவறாத வண்ண 61 மறையவர்கள் சிறப்பாக போதை செய்து வரக்கூடிய நேரத்திலே கூட்டம்னு சொன்னா தலைமைனி கண்டிப்பா ஒரு ஆள் உண்டுலாண்டி உண்டு. கூட்டம்னு சொன்னா தலைனி ஒண்ணு இருக்கணும். தலை இல்லாத கூட்டம் கண்டத்துக்கு சமம். அதனால இந்த 61 பாப்பான்களுக்கும் தலைமை பாப்பான் சிவ பாப்பான். சிவபாப்பான் யார பாப்பா? சிவ பாப்பான். பெயர் எப்படிதான்? பெயர் சிவன். சிவ குலம் என்பதை பாப்பாங்களும். அதனால சிவ பாப்பான் என்று சொல்வார்கள். இந்த சிவ பாப்பானுக்கு சிவ ஆசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை சிறப்பாக பெண் பேசி மனம் முடித்து வைத்து இவர்கள் இல்லறத்தை நல்லறமாக்கி சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே இவர்கள் பொன்னருக்கு பொருள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருந்து ஒரு குழந்தை செல்லும் இல்லாமல் போய்விடுகின்றது. குழந்தை இல்லாத வாழ்வு குவலயத்தில் பெருவாழ்வுக்கு ஆகாது என்று சொல்லி அம்மையப்படி சொல்லி 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து அம்மையப்பர் ஆலயத்திலே வருகின்றார்கள். அப்படி ஆலயத்திலே வந்து நின்று குழந்தை ஒன்றி வேண்டும் என்று போதை ஏறோ கணவனுமாய்
வந்து வேணும் என்று நாளையே தோகை மங்கள் மனதிறங்கி அதிவதன சிவாசி மகிழ்வர் போர் வளர அதிமுரணி சிவாயி உதித்ததற்போ ஒரு வளர உகந்து பத்தோ திடவி இப்படியாகவே சிவபாப்பான சிவாயி வந்தாக சேர்ந்து அம்மையப்பர் ஆலயத்திலே வருகின்றார்கள். அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து நின்று கடவுளை அம்மையப்பா உங்களுக்கு நாங்கள் ஒருவரையும் வைக்கவில்லையே, யாருக்கும் ஒரு குறை இதுவரைக்கும் எங்களுக்கு வச்சதில்லை. ஆமா, அதனால எங்களுக்கு பிறகு இந்த அம்மையப்பர் கோவிலிலே சிவபூஜை செய்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே, காளை மகனா என்று அந்த ஆண்டவனை நினைக்க அந்த சிவபெருமானும் சக்தியும் மனதிறங்கி அந்த சிவபாப்பன் தந்தனைக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அருள் பவித்தார். அருளானது பழுது போகாமல் 10 மாதங்கள் சென்று ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தைக்கு வேதியன் என்று சொல்லி திருநாம பெயரும் சுட்டுகின்றார்கள். ஏன்னு சொன்னா அந்த காலங்களில் குலத்தை சார்ந்து பெயர் விடுவது, இவங்க குலம் என்ன குலம், வேதிய குலம், வேலவ வேதியன் என்று இந்த குழந்தைக்கு திருநாம பெயர் சொல்லி இவர்கள் இப்படி இங்கு வளர்த்து வர்ற ஆனதிலே வளமை தன்னை கேளவென்று தாசிமார் கோட்டத்திலே தாசிக்குத்தான் மூத்த தாசியவள் சிவகாமி தாசிதானோ இப்படியாக அதை எம்மையப்பர் ஆலயத்திலே 40 வருத்தாதிபன்கள் நாட்டிய தொழிலை கற்று பரதநாட்டியம் ஆடி வருகின்றார்கள். சிறப்பாக பரதநாட்டியம் ஆடி வருகின்ற போது 41 தாதிக்கு தலைமை பொருந்திய தாதி யாருன்னு சொன்னா இவதான் சிவகாமி தாதி. சிவகாமி தாதி 41 பேருக்கு இவ தலைவர். இவள் சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற போது ஒரு நாளைய தினத்துல கோவில பூஜை செய்தானே சிவபாபன் மகனை கொண்டு கொஞ்சம் விளையாடி கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டாள். கண்டது நினைக்கிறார் இவளுக்கு பிள்ளைக்கு மேல ஒரு சின்ன ஆசை வந்துச்சு. நம்ம செக்க பாசமும் மக்க பாசமும் செத்தாலும் திராணி சொல்லுவாங்க. ஆமா, நம்ம கூடவே இந்த கோயில்ல அப்பாயின்மெண்ட் ஆனாரு. யாரு? பாப்பா சிவபாப்பா. அவர் இப்ப ஒரு குழந்தையும் குட்டியுமா தெரியுறாரு. நமக்கு வயசு 40 வயசு ஆகிட்டு இவளுக்கு எப்படியாவது ஒரு குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஆசைப்பட்டாள். அப்படி என்று கொண்ட இந்த சிவகாமி தாதியானவள் அம்மையப்பர் ஆலயத்தில் வருகின்றாள். அம்மையப்பர் ஆலயத்தில் வந்தவள் காண்டின பொண்ணோ வேண்டும் உடமை தொகிலோ தீரல் இல்லை உடமை தொகிலோ என்று சிவகாமி வண்ணமத நான் ஒழுகி ஈஸ்வரன் மேலே கருத்தாயிருக்கின்ற நாளே சிவகாமி கேட்டு மனதில் உலகி ஒழுகி
ஈஸ்வரன் மேலே கருத்தாயிருக்கின்ற நாளிலே ஆண்டி பிரதேசிக்கு அண்ணாயி அதிருந்தேனோ அமுதுள்ள வந்தவர்க்கு ஆகாரமில்லை இல்லேனோ சிவகாமி புலமாக மனமது சரணை நினைத்து தெரிந்து வருகின்ற நாளே சிவகாமி பலகலம வந்து புழுங்கி இப்படியாக சிவகாமி தாதியானவள் அம்மையப்பர் ஆலயத்திலே வருகின்றாள். கடவுளை அம்மையப்பா, உன்னுடைய ஆலயத்திலே நான் வருட காலங்களாக பரதநாட்டியம் ஆடி வருகின்றேனே. இறைவா